வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வார டீச்சிங் எபிசோட் சாங் வந்து பாஷா படத்துலேருந்து தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அந்த சாங் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சூப்பர் ஹிட் படத்தில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் சாங். இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும், இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவா சார். அண்ட் இந்த சாங் பாடியிருக்கிறது வந்து கேஜே சார் அண்ட் சித்ராமா பாடியிருக்காங்க. இது கேட்டாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கிளாசிக்கல் டச் இருக்கிற மாதிரியான ஒரு சாங். இது வந்து நம்மளால் ஒரு ராகம் கன்ஃபைண்டாக சொல்ல முடியல இதில், ஏன்னா 2-3 ராகம்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நாட்டை கொஞ்சம் இருக்குது, நளினகாந்தி இருக்குது, சங்கராபரணம் இதெல்லாமும் வருது, நோட்ஸ்லாமும் வருது. ஸோ மிக்ஸ் ஆஃப் ஒரு ராகம் பேஸ்டுன்னு இது பண்ணி சொல்ல முடியாது, மிக்ஸ் ஆஃப் இது இருக்குது. அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினது வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுக்குமே அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த சாங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம்னா, இது ஸ்பீட் வந்து 94 beats per minute. டைம் சிக்னேச்சர் வந்து 4/4 தான், அதாவது 1 2 3 4 1 2 3 4 தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் வந்தான், அப்படியே 1 2 3 4 டைம் சிக்னேச்சரில் தான் போகுது. அதுக்கப்புறம் பிட்ச் வந்து சி ஷார்ப்பில் இருக்குது. மெட்ரோனோமில் ஸ்பீட் 94 beats per minute வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங்னு பார்த்தோன்னா, ஓப்பனிங் ஒரு கோரஸ் இருக்குது, ஃபீமேல் கோரஸ் தான். இந்த பாட்டு ஃபுல்லாக இருக்கிற கோரஸ் எல்லாம் ஃபீமேல் கோரஸ். ஓப்பனிங் ஒரு ஃபீமேல் கோரஸ் இருக்குது. அண்ட் தென் பல்லவி, ஃபுல் பல்லவி ஃபீமேல் தான் பாடுறாங்க. ஃபுல் பல்லவி பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 lines ஆஃப் த பல்லவி மேல் பாடி எண்டு பண்ணுவாங்க. அவங்க முடித்தோடனே அகெயின் பிஃபோர் C1 ஃபீமேலுக்கு கோரஸ் லைன்ஸ் இருக்குது. அந்த கோரஸ் முடிஞ்சதும் சரணம் 1 ஸ்ட்ரக்சர் வந்து மேல் ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் ஃபீமேல், அதாவது மேல் ஃபீமேல் ஃபஸ்ட்டு ஃபுல் லைன்ஸாக 2 லைன் ஆல்டர்னேட்டாக பாடிட்டு கடைசியாக ஒரு குட்டி லைன் மேல் அண்ட் தென் ஃபீமேல் அப்படி முடியும். ஃபீமேல் முடிக்கிறதுனால துண்டு பல்லவி ஃபுல் மேல் தான் பாடினாங்க. ஸோ துண்டு பல்லவி ஃபுல் மேல் பாடி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் வி ஹாவ் அ கோரஸ். C2க்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் ஹம்மிங் கோரஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்லி வித்தவுட் எனி பிரேக் அந்த கோரஸ் முடிச்சுட்டு அப்படியே சரணம் 2 ஃபீமேல் தான் எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல் ஃபீமேல் மேல்னு இருக்கும் சரணம் 2ஓட ஸ்ட்ரக்சர். அண்ட் எண்டு பல்லவி வந்து ஃபீமேல் 2 lines மட்டும் பாடுவாங்க. அதுக்கப்புறம் மேல் ஃபுல் பல்லவி பாடுவாங்க. திரும்ப ஃபீமேல் 2 lines மட்டும் பாடி சாங்கை எண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் சாங். சூப்பரான சாங், கிளாசிக்கல் பேஸ்ட் சாங். அண்ட் மோரோவர் இந்த சாங்கை கேட்டிங்கன்னா தெரியும், அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து, அதாவது ஒரு கல்யாணத்துலேருந்து நாக்மா மேம் வந்து ரஜினி சார் கூட்டின்னு போயிட்டு ஒரு பெரிய கிங்கோட வெட்டிங் இதுவாக இருக்கிறதுனால தீமாக இருக்கிறது. அந்த பாட்டை கேட்டிங்கனாலே உங்களுக்கு மியூசிக் வந்து அந்த ஒரு கிராண்ட் தீம் மியூசிக்காக இருக்கும் நடுவில். அது எஸ்பெஷலி அந்த மியூசிக் பிஃபோர் தட் செகண்ட் சரணம், அந்த கோரஸ் பாடும்போது வர மியூசிக்லாம் பயங்கரமாக ஒரு ட்ரம் ரோல்ஸோட கிராண்டாக இருக்கும். சூப்பரான சாங், நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக பாடலாம். வாங்க நம்ம சாங் கற்றுக்கிறதுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் கோரஸ், அதாவது பல்லவிக்கு முன்னாடி வர பிகினிங் கோரஸ். ஸ்டார்டிங் எப்படின்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு அந்த வயலின் சிம்ஃபனியோட ஓப்பன் ஆகும். அப்படி வந்து அது வந்து 8 தாளம்க்கு அந்த மியூசிக் தான் வருது. அதாவது 1 2 3 4 1 2 3 4 இப்படி 8 கவுண்ட்டுக்கு ஃபுல், அதாவது 8 4 பீட்ஸ் தாளம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோரஸ் வந்து ஆரம்பிக்குது. நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹம்மிங் ஃபஸ்ட்டு பாடிடுறேன், அப்புறம் பிரேக் டவுன் பண்ணி சொல்லித்தரேன். கொஞ்சம் எனக்கு த்ரோட் சரியில்லை, ஸோ பேர் வித் மீ. சில ஹையெல்லாம் கொஞ்சம் கிராக் ஆகும், ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தமாக இதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து
தனனா தனனா 6 நோட். எப்படின்னா கமபா சனிபா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் சிமிலர், ஆனால் செகண்ட் பார்ட்டோட செகண்ட் வேற ஸ்வரம் இருக்கு. ஓகே, தனனா தனனா இதுவும் 6 ஸ்வரம் தான். கமபா சமகா. ஓகே, கமபா சனிபா கமபா சமகா. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ஸ். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து இதை ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம். அது தனனா தனனா இதான் அந்த ஸ்ட்ரக்சர். அது 1 2 3 4 5 1 2 3 4 5 மொத்தம் 10 நோட்ஸ். சமகம பா பசனி சபா அதான் இதோட நோட்ஸ். ஓகே, இது தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் வந்து இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாஸ்ட் பார்ட். திரும்ப இந்த கீழே தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் சேர்த்து பாடுறேன். ஃபுல்லாகவே பாடுறேன். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபுல் ஹம்மிங். ஸ்வரம் மட்டும் ஒரு தடவை பாடுறேன். கமபா சனிபா கமபா சமகா சமகமபா பசனி சபா பசனி சானி சரி. இதுதான் ஃபுல் தாளத்தோட சமத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஒரு பார்ட்டும் ஒரு 4 பீட்ஸ்க்கு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோரஸ். ஓகே, இப்போ கோரஸ்க்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் வித் த பல்லவி. கோரஸ் வந்து ட்ராக்லேயே இருக்குது, பட் ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம பாடுவோம். ஸோ கற்றுக்கிறதுக்காக கோரஸோடு சேர்த்து கற்றுக்குறோம். அந்த கோரஸ் முடிஞ்ச உடனேயும் ஒரு பாருக்கு ஒரு மியூசிக் வந்துடும். அதாவது 2 4 பீட்ஸ் மியூசிக் வந்துட்டு அப்புறம் தங்க மகன் என்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, சமத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லைன். தங்க ஒரு அசைவு கொடுத்துருக்காங்க. தங்க தங்க அந்த தனனா அந்த இடத்துல ஒரு அந்த கர்நாடிக் டச் இருக்குது. இது ஃபுல்லாமே அவங்க வந்து அடித்து பாடல, பட் அழுத்தம் திருத்தமாக பாடியிருக்காங்க. ஃபுல் சாங்குமே பாடினது கேட்டால் சாஃப்டாக தான் இருக்கும், பட் அழுத்தமாக பாடியிருப்பாங்க. அந்த கர்நாடிக் ஃபீல் வர மாதிரி தான் பாடியிருப்பாங்க. ஸோ தங்க தனனா அந்த இடத்துல அந்த கர்நாடிக் டச் இருக்கும். ஸோ தங்க மகன் இன்று சிங்க நடை போட் சிங்க சிங்க தனனா அப்படி இருக்கு அந்த சிங்கலையும். தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். இந்த வந்தான் எப்படி முடியுதுன்னா வந்தான், அதாவது தான் எப்படின்னா ஒரு ஃபுல் எலாங்கேஷன், ஒரு யூ அப்புறம் ஒரு குட்டி டபிள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் தான். ஓகே, தான்
வால்யூமோட பாடாமல் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் ஃபேட் அவுட். தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படி முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் சேம் டியூன் தான் நெக்ஸ்ட் லைன். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். ஓகே, இந்த 2 லைன்ஸும் எப்படின்னா அந்த வந்தான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பீட் கவுண்ட் கேப் இருக்குது, அப்புறம் தான் 2 புறம் பற்றி வரும். ஓகே, தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். 2 3 4 இந்த கேப் முடிஞ்சுட்டு அடுத்தது இந்த லைன் ரெண்டும் சேர்ந்தாப்புல பாடுறாங்க. அதாவது வித்தவுட் தட் அந்த 4 பீட் கேப் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து. அண்ட் இங்கே ஒரு சின்ன வேரியேஷன் இன் தி லேண்டிங். முன்னாடி நம்ம எப்படி பாடிப்போம், வந்தான் அப்படி பாடிப்போமா, இங்கே வந்து வந்தான் அவ்வளோதான், அவ்வளோதான், குட்டி டபிள்யூ மட்டும்தான் எண்டில், நான் அப்படி வராமல் தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். அவ்வளோதான் இருக்குது இந்த 2 இடத்துலையும். அந்த ஃபுல் எலாங்கேட்டட் யூ மட்டும் இல்லை. ஓகே, இதுதான் ஃபுல் அந்த தங்க மகன் லைன். நெக்ஸ்ட்டு கட்டும் மாடை கட்டும், இந்த இடம் பிளைன் தான். கட்டும் மாடை கட்டும் மாடை தானானா, இதெல்லாம் அந்த கொஞ்சம் கர்நாடிக் டச். கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதே வெட்க. ஓகே, இது சேர்ந்தாப்புல தான் வருது. அந்த நழுவியதை முடிச்சு ஒரு கிளைட் பண்ணி திரும்ப வெட்க தாழ்பால் எடுத்துருவாங்க. ஓகே, கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதே வெட்க. ஓகே, என் காதலன் கண்டதும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அசைவு. கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதே வெட்கத்தாழ்பாள். இதுவும் அதே மாதிரி தான். வெட்கத்தாழ்பாள் அது வேதனை கண்டதும் விலகியதே. ஓகே, இங்கே கிளைட் இல்லைங்கிறனால விலகியதே ஒரு ஸ்டக்காட்டோ கட்டங்க. 2 லைனும் சேர்ந்து தாளத்தோட பாடுறேன். கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதே வெட்கத்தாழ்பாள் அது வேதனை கண்டதும் விலகியதே. ஓகே, நெக்ஸ்ட் லைன் அழகாக இருக்கும், ஃபீலாக பாடியிருப்பாங்க. ரத்த தாமரை முத்தம் கேட்குதுவா என் வாழ்வே வா. ஓகே, இந்த இடத்துல ஃபீல். ஓகே, ரத்த தாமரை தானா, அந்த இடத்துல நோட்ஸ் பார்த்துக்கணும். ரத்த தாமரை முத்தம் கேட்குது தானா, ரத்த தாமரை முத்தம் கேட்குது வா என் வாழ்வே வா, வா என் வாழ்வே வா. அந்த இடத்துல வா என் வாழ்வே வா. ஓகே, அதுதான் அந்த இடத்துல ஃபீல். ஓகே, ரத்த தாமரை முத்தம் கேட்குது வா என் வாழ்வே வா. அந்த இடத்துல வா கொஞ்சம் ஸ்லைட் விப்ராட்டோ, வா என் வாழ்வே வா அப்படி வருது. ஓகே, நான் ஃபுல் பல்லவியும் ஒரு தடவை தாளத்தோட பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள். 1 2 3 4. ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். 2 3 4. தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். கட்டும்
ஓகே, இது முடிஞ்சோடனே இதோட ஃபீமேல் லைன்ஸ் இந்த பல்லவி முடியுது. ஸோ இது முடிஞ்சோடனே திரும்ப தங்கமங்க நின்று அந்த 2 புறம் பற்றி அந்த 2 லைன்ஸ் மட்டும் மேல் பாடுவாங்க. அண்ட் மேல் பாடி முடித்த உடனே நம்ம கோரஸ் ஆரம்பிக்கும். மங்கை ஒருங்கி நின்றாள் அப்படின்னு அந்த நம்மளோட கோரஸ் ஆரம்பிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட் அந்த செகண்ட் கோரஸ் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ சரணம் 1க்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் கோரஸ் கற்றுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளீஸ் பேர் வித் மீ, த்ரோட் ரொம்ப சரியில்லை, கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க ஒழுங்கா. அதாவது 2 புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள் அப்படின்னு முடிப்பாங்க அவங்க. உடனே நம்மளோடது ஆரம்பிச்சிடும். அங்கே எதுவும் கேப்லாம் கிடையாது. ஸோ சமத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம். அந்த கோரஸ் ஃபுல் ஃபஸ்ட்டு நான் பாடிடுறேன். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரஸ். இதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் 2 தடவை அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அப்புறம் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சஸ்டெயின் சா தான். அது சா, அப்புறம் இது நெக்ஸ்ட் பார்ட். அது ஓகே, நோட்ஸ் பார்த்தோன்னா சா நிச நிச பா நிச நிச பா நிச காரி, அதான் அதோட நோட் ஸ்ட்ரக்சர். இதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகும். சா நிச நிச பா நிச நிச பா நிச காரி. சாரி, ஹை போகும்போது வாய்ஸ் பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே, அதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த ஃபுல் இது. நான் இப்போ ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன், ஃபாஸ்டராக இருக்கும் ட்ராக்கில். ஸ்வரம் பார்த்தோன்னா அதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஹம்மிங். அதாவது அதை நான் ஆல திரும்ப பாடுறேன். ஓகே, ஃபுல் ஹம்மிங்கும் ஒரு தடவை ஃபுல்லாக நான் அந்த ஃபாஸ்டராக தாளத்தோட பாடி காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபஸ்ட் சரணத்துக்கு முன்னாடி வர கோரஸ் ஹம்மிங் ஆலாப். இது முடிஞ்சோடனே மேல் தான் வந்து இந்த சரணம் லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வில் சி ஹவு தி C1 லைன்ஸ் லுக் லைக். ஓகே, சரணம் 1 லைன்ஸ் பார்க்கலாம். சரணம் லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட லைன்ஸ் வரும். அதாவது சின்ன கலைவாணி அது அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆசை தலைவன் நீ லைன்ஸ். ஓகே, ஆசை தலைவன் நீ
எப்படி வருதுன்னா, ஆசை தலைவன் நீ நீ நீ, ஒரு ஒரு யூவே டிசெண்டிங் யூ மாதிரி. ஆசை தலைவன் நீ நீ, கொஞ்சம் லைட்டாக அசைச்சுங்க. நான் அடிமை மகாராணி, அந்த மகாராணி ரா வந்து கொஞ்சம் அழுத்தமாக தான் பாடியிருப்பாங்க. ஆசை தலைவன் நீ நான் அடிமை மகாராணி. ஓகே, அதுக்கப்புறம் மங்கை வளங்கம் எங்கும் பூச நீதான் மருதாணி. ஓகே, மருதாணிலாம் பிளைன், லேண்டிங் பிளைன் தான். இது ஒரு ஸ்டெப் டவுன் மாதிரி. மங்கை வளங்கம் எங்கும் பூச தானா நீதான் மருதாணி. மங்கை வளங்கம் எங்கும் பூச நீதான் மருதாணி. ஓகே, இதான் அந்த லைன்ஸ். ஓகே, திரும்ப ஏதோ தாளத்தோட பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆசை தலைவன் நீ நான் அடிமை மகாராணி, மங்கை வளங்கம் எங்கும் பூச நீதான் மருதாணி. ஓகே, இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிறக்காத பூக்கள் வெடித்தாக வேண்டும், இது மேல் பாடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும் சாங் லைனா. இது வந்து ஒரு பீட் தள்ளி வருது, ஆன் த பீட் வரல. ஸோ பிறக்காத பூக்கள் வெடித்தாக வேண்டும், தென்பாண்டி தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைன் வந்து தென்பாண்டி தென்றல் தென் 1 2 3 4 தென்பாண்டி தென்றல் தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும் வேண்டும், அந்த வே லைட்டாக எலாங்கேட் பண்ணி தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும். அது முடிச்சோடனே என்ன சம்மதமா, அது மேல் லைன் வரும். இன்னும் தாமதமா. ஓகே, அதான் நம்ம லைன்ஸ். இது வந்து கொஞ்சம் பிஃபோர் த பீட் ஆரம்பிச்சிருது. அதாவது வித் தாளம் பார்த்தோன்னா, தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும், என்ன சம்மதமா, இன்னும் தாமதமா, இன்னும் தாமதமா. அந்த பீட்டுக்கு முன்னாடியே அந்த இன்னும் ஆரம்பிச்சது. ஓகே, என்ன சம்மதமா, என்ன சம்மதமா மேல் லைன்ஸ். நான் கண்டினியூட்டிக்காக அந்த லைனோட சேர்த்து பாடுறேன். என்ன சம்மதமா, இன்னும் தாமதமா. ஓகே, இதுதான் நம்மளோட லைன்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபுல் நான் சரணம் ஃபுல் பாடுறேன். ஆசை தலைவன் நீ நான் அடிமை மகாராணி, மங்கை வளங்கம் எங்கும் பூச நீதான் மருதாணி, கதவுகள் வெடித்தாக வேண்டும், தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும், சம்மதமா, இன்னும் தாமதமா, இன்னும் தாமதமா. ஓகே, சாரி, அந்த லைன் தாளம் வந்து என்ன சம்மதமா, இன்னும் தட்டிட்டு தான் வருது. ஓகே, நான் சாரி முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ தென்பாண்டி தென்றல் திறந்தாக வேண்டும், என்ன சம்மதமா, இன்னும் தாமதமா, தங்கமகன். அது வந்து அந்த துண்டு பல்லவி ஃபுல் இது வந்து மேல் தான் பாடிடுவாங்க. ஸோ துண்டு பல்லவி மேல் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் மியூசிக், அதாவது கிட்டத்தட்ட 8 பீட்ஸ் மியூசிக் வந்துட்டு அப்புறமா நமக்கு அகைன் ஒரு கோரஸ் இருக்குது, அந்த கோரஸ் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரஸ் கற்றுக்கலாம். செகண்ட் சரணம்க்கு முன்னாடி வர கோரஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க பல்லவி பாடி முடித்தோடனே, துண்டு பல்லவி பாடி முடித்தோடனையும் நல்ல லாங் மியூசிக் இருக்குது. அதாவது 1 2 3 4 இப்படி 4 கவுண்ட்ஸாக 8 பீட் கவுண்ட்ஸ் வருது. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த 9th பீட், ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு கியூ தெரியும். அந்த 9th பீட்
நல்லா அந்த அந்த ராஜா மியூசிக் ஃபீல் வந்துடும் அந்த 9th பீட் வரும்போது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெஸ்டர்ன் பீட்ஸ் வந்துருக்கும். அந்த 9th 1 2 3 4 9th வருது இல்லையா, அது 9th வரும்போது தெரிஞ்சிடும் ஓகே இதுக்கப்புறம் கோரஸ் ஆரம்பிக்க போகுதுங்கிறது. அந்த கியூ அந்த இடம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ ஓவரால் நமக்கு 9 தாளம் கவுண்ட்ஸுக்கு கேப் இருக்காங்க. 9 முடிச்சுட்டு 10th டைம் இந்த தாளம் 1 2 3 4 ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கோரஸ் ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படின்னா எப்படி வருது, இந்த கோரஸ் வந்து ஆல இல்லை, இட் இஸ் லைக் அப்படி. ஸோ இது ஒரு ஓ சவுண்டிங்கில் தான் இருக்குது இந்த கோரஸ். ஃபுல் ஓ இல்லாமல் கொஞ்சம் ஆ கலந்த ஓ. ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னா ஓ ஓ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபுல் கோரஸ். இதை வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓ, இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது 2 தாளத்துக்கு வருது. ஸ்வரம் வந்து சா பா க சா நீ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் சா பா க ப நீ. இது ஹையர் ஆக்டேவ் நீ, ஃபஸ்ட்டு கீழ் ஆக்டேவ் நீ. ஓ ஓ செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் வந்து இப்படி வருது, ஃபுல் லெங்தி ஸ்வரம். இதையும் 2 பிரேக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அது வரைக்கும் ஒரு பார்ட் வச்சுக்கலாம். சாரி, எனக்கு ஸ்வரமாக கரெக்டாக தனியாக பாட வரல. இதுதான் ஸ்வரம் ஆஃப் தட் ஆலாப் ஸ்ட்ரக்சர். தா நா 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 தா நா 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 தா நா 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 நா. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த செகண்ட் எக்ஸாம். ஃபுல்லாக ஓலையே ஒரு தடவை பாடி காமிச்சிடுறேன் தாளத்தோட. ஓ ஓகே, ஹை எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக ரீச் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன், சாரி, பேர் வித் மீ. இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த ஃபீமேல் லைன்ஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் இந்த ஃபீமேல் லைன்ஸ் வந்து அதாவது சரணம் 1ல் மேல் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக பாடியிருப்போம் இங்கே, அவ்வளோதான். ஓகே,
அப்படின்னு நம்ம லைன் உடனே ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த கோரஸ் முடிஞ்சோடனே. இப்போ சரணம் 2 லைன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ சரணம் 2 லைன்ஸ் அந்த கோரஸ் முடிஞ்சோடனே நம்ம ஆரம்பிப்போம். இதே மாதிரி தான் நம்ம ஆசை தலைவன் நீ அங்கே நீ அந்த வேரியேஷன் பாடியிருப்போம். இங்கே ஒன்றும் அந்த வேரியேஷன்லாம் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக பாடியிருப்போம். அவ்வளோதான். தூக்கம் வந்தாலே வந்தாலே நாளே தானா தானா அந்த இடத்துல ஒரு டபிள்யூ மாதிரி. தூக்கம் வந்தாலே மனம் தலையணை தேடாது, தூக்கம் வந்தாலே மனம் தலையணை தேடாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த மங்கை வளங்கம் எங்கும் பூச அதே ஸ்ட்ரக்சர் தான். தானே வந்து காதல் கொள்ளும் உள்ளம் ஜாதகம் பார்க்காது. இந்த இது பார்க்காது லேண்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த சட்டில் பிரிக்காவோட என் பண்ணியிருப்பாங்க. தானே வந்து காதல் கொள்ளும் உள்ளம் ஜாதகம் பார்க்காது தனனா அப்படிங்கிற சட்டில் இருக்காங்க. ஓகே, தூக்கம் வந்தாலே மனம் தலையணை தேடாது, தானே வந்து காதல் கொள்ளும் உள்ளம் ஜாதகம் பார்க்காது. ஓகே, இதுதான் நம்ம லைன். சில இடத்துல லிரிக்ஸில் தப்பாக காதல் கொல்லும்னு இருக்குது. அது காதல் கொள்ளும், அதாவது தானே வந்து காதல் கொள்ளும், காதல் படுற உள்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு காதல் கொள்ளும். ஓகே, பெரியலா பள்ளி ஸ்கூலுக்கு வர பெரியலா அங்கே. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்க லைன்ஸ் வந்து மேகம் மழை தந்தால் இவங்க அந்த வேரியேஷன் பாடிப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட் பல்லவி ஃபஸ்ட் சேனமில் பாடின வேரியேஷன் அவங்க இங்கே பாடுவாங்க. பெண்மனமானில் விழ வேண்டும் வெளிதான் மாறாது. அது முடித்தோடனே நமக்கு தென்பாண்டி தென்றல் பாடணும் இல்லையா, அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே. ஸோ என் பேரின் பின்னே பின்னே அந்த இடத்துல தென்றல் தென்றல் பாடிப்போம். இங்கே அது கிடையாது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பாடுறோம் இல்லையா, அதனால வேரியேஷன் கிடையாது. என் பேரின் பின்னே பின்னே அதுதான் அங்கே நம்மளோட ஸ்ட்ரக்சர். என் பேரின் பின்னே நீ சேர வேண்டும் வேண்டும், அவ்வளோதான். அங்கே ஒன்றுமே இது கிடையாது. என் பேரின் பின்னே நீ சேர வேண்டும், இது அவங்க. இது நம்ம. நெக்ஸ்ட் கடல் கொண்டதன் அது அவங்க வேரியேஷனோட அவங்க அந்த லைன் பாடி முடிப்பாங்க. அப்புறம் நமக்கு என்னை மாற்றி விடு, அது நமக்கு. ஓகே, என்னை மாற்றி விடு அதே அதே ஸ்ட்ரக்சர், பட் நம்ம ஃபர்ஸ்ட் பாடுறோம். அதுதான் என் பேரின் பின்னே நீ சேர வேண்டும் என்னை மாற்றி விடு இதழூற்றிக் கொடு, அதை அவங்க பாடி முடிச்சிடுவாங்க. ஓகே, என்னை மாற்றி விடு அந்த என் பேரின் முடிஞ்சு தாளம் அதே மாதிரி தான் வருது, அதாவது முன்னாடியே எடுக்கிறோம். என் பேரின் பின்னே என் பேரின் தள்ளிட்டு வருது. என் பேரின் பின்னே நீ சேர வேண்டும் கடல் கொண்ட கங்கை நிறம் மாற வேண்டும் என்னை மாற்றி விடு இதழூற்றிக் கொடு, அதை அவங்க பாடி முடிச்சுடுவாங்க. ஓகே, ஸோ இதோட வீல் கம் டு தி எண்ட் ஆஃப் சரணம் 2. இது முடிஞ்சு பல்லவி பெரிய வேரியேஷன்ஸ் எதுவும் கிடையாது. பல்லவி சிமிலர் டு எக்ஸாக்ட்லி நம்ம ஃபஸ்ட் பல்லவியில் கற்றுன மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஒன்லி ஒரே ஒரு உருகியில் மட்டும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. மற்றபடி எவ்ரி திங் இஸ் சேம் ஆஸ் ஃபஸ்ட் பல்லவி. ஸோ நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் தங்கமகன் என்று சீக்கிர நடை போட்டு ஃபஸ்ட்டு பல்லவி ஸ்டார்ட் பண்ண மாதிரி பாடுவோம். தங்கமகன் என்று தங்கமகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் தான், அது பாடுவோம். அண்ட் ஒரு 4 பீட் மியூசிக் இதுக்கப்புறம் வரும். தங்கமகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் 2 3 4. 2 புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். இந்த உருகி
மங்கை உருகி நின்றாள், அதாவது உருகி, அதை உருகியே பாடுறதுனால ஸோ உருகி, அந்த உருகியில் மட்டும் ஒரு சின்ன ஃபீல். ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள், உருகி நின்றாள். ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள். அது அந்த மாதிரி பாடிப்போம் இங்கே இந்த 2 லைன்ஸும். அதுக்கப்புறம் ஃபுல் பல்லவி திரும்ப மேல் ஃபுல்லாக பாடுவாங்க. தங்க மகன் கட்டுமாடை எல்லாம் முடிச்சுட்டு முத்தம் என்பதன் அர்த்தம் பழகிடவா என் வாழ்வேவா. அவங்களுக்கு இப்போ தான் அந்த ஃபுல் பல்லவி லைன்ஸ் வரும். ஸோ ஃபுல் பல்லவி அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம துண்டு பல்லவி மாதிரி ஜஸ்ட் அந்த 2 லைன்ஸ் மட்டும் பாடுவோம். இந்த 2 லைன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பல்லவியில் செகண்ட் டைம் பார்த்தோம்ல அந்த மாதிரி வரும். தங்க மகன் நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான், ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள். அதான் ஆள் அது மாதிரி இல்லாமல் செகண்ட் டைம் பாடும்போது ஆள் ஆள் அந்த மாதிரி தான் பாடிப்போம். ஸோ இந்த 2 லைன்ஸும் வித்தவுட் கேப், அந்த மியூசிக் கேப்லாமும் இங்கே கிடையாது, கண்டினியூஸாக. தங்க மகன் நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள், ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள். அது முடிஞ்சோடனே சாங் முடிஞ்சிடும். ஓகே, எண்ட் பல்லவியில் அந்த மேல் வந்து ஃபுல் எண்ட் பல்லவி பாடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த கட்டும் மாடை அந்த லைன் வரும்போது நீங்கள் இனிஷியல் பல்லவியில் ஃபீமேல் பாடும்போதும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் அ ஹார்மனி ஹம்மிங் பேக்ரவுண்ட், அதாவது ஓவர்லேப் ஹம்மிங் பின்னாடி ஓடணும். கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதே கத்தாழ்பாள் அது வேந்தனை கண்டதும் இறங்கியதே. இந்த 2 லைனும் ஓடும்போது பேக்ரவுண்டில் ஒரு ஓவர்லேப் ஹம்மிங் ஓடும். அந்த ஓவர்லேப் ஹம்மிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மேல் பாடிட்டு இருக்கும்போது நம்ம பாடணும் அதை எண்டு பல்லவியில். ஸோ கொஞ்சம் அந்த அவங்க மேல் வாய்ஸோட கேரி ஓவர் ஆகாமல் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த ஹம்மிங் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இட் வில் ஆட் மோர் பியூட்டி டு தட், ஒரு லேயர் வந்து இட் வில் ஆட் மோர் பியூட்டி. எப்படி வருது அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் சாங். அது எங்கே வருதுன்னா அந்த கட்டும் மாடை என் கால்கள் தாளம் திரும்ப கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதோ, அதை அவங்க பாடும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ஹம்மிங். அதே தான் திரும்ப ரிப்பீட். வெட்கத்தாழ்பாள் அது வேந்தனை கண்டதும் விலகியதோ. அவங்க பாடும்போது நம்ம சமத்தில் தான் ஆரம்பிக்கணும் அதை. தனனால ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன், உம்ல தான் வந்திருக்கும் அந்த இடம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் இது வந்து என்னாலையும் கரெக்டாக ஃபுல்லாக டீகோட் பண்ண முடியல. இதை டீகோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அண்ணா தான். ஸோ தேங்க்ஸ் ஸ்ரீகிருஷ்ணன் இதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது. ரெண்டுத்துலேயுமே வருது. பட் ஃபஸ்ட் பல்லவி ஃபீமேல் தான் நம்ம லீடு பாடுவோங்கிறதுனால நம்மளால் அந்த பின்னாடி ஹம்மிங் பாட முடியாது. எண்டு பல்லவி டுவர்ட்ஸ் த எண்ட் வர பல்லவியில் அந்த கட்டுமாடை லைன்ஸ் மேல் பாடும்போது ஓவர்லேப்பாக இந்த ஹம்மிங் பாடணும். So with this we come to the end of this beautiful song.
hope this compressed video was useful, and big thanks to Sushmita Sri Krishnan bro for helping me with this song. ஏன்னா எனக்கு அந்த ஸ்வரம் டீகோட் பண்ணுறதுக்குலாம் சுஷ்மிதா தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லாட்டி எனக்கு ஜஸ்ட் அதை வந்து மேப் பண்ணி தான் கற்றுக்க தெரியுமே தவிர எனக்கு ஸ்வரம் டீகோட் பண்ண தெரியாது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சுஷ்மிதா. அண்ட் சில இடத்துல டவுட்ஸ்லாமும் நான் ஸ்ரீகிருஷ்ணன் ப்ரோட்ட கேட்டு கிளியர் பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கும் தேங்க்ஸ், அண்ட் ஹோப் திஸ் கம்ப்ரஸ்ட் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். கற்றுக்கோங்க, நல்லா கற்றுட்டு சூப்பராக பாடுங்க. கொஞ்சம் கிளாசிக்கல் பேஸ்ட் சாங் அண்ட் நல்ல சூப்பர் ஹிட்டான சாங். எல்லோரும் ஜாலியாக கற்றுட்டு சூப்பராக பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் கம்ப்ரஸ்ட் வீடியோ. இது பாடறிவும் படிப்பறிவும் கடவுள் அமைத்த மேடை. தேங்க்யூ.